கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையில இந்த ஒரு புனித வெள்ளியின் நாளில் விசேஷ விதமான இந்த ஒரு கூடுகைக்குள்ளாக உங்களோடு கூட இந்த ஒரு பகுதியில் கலந்து கொள்வதற்கு, இந்த ஒரு பிரேயர் மீட்டிங் மற்றும் ஆராதனை பகுதியில் கலந்து கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக நம்முடைய தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூட நம்ம என்ன ஒரு தலைப்பிற்குள்ளான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான பலிகள் இருக்கு இல்லையா, அந்த பலியில நம்மளுக்கான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. விசேஷித்த பலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல தான் இந்த நாள்ல நம்ம ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? படிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 19 வசனம் தொடர்ந்து 23வது வசனம். கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். சரிங்களா? அப்ப ஏதோ மேக்சிமம் வேற எதுலயோ உள்ள சுத்திகரிக்கப்படுது. ஆனா கொஞ்சம் குறைய எல்லாம் பூரணப்படுவதற்கு இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுது. தொடர்ந்து வாசிங்க. 23 வரையும். பாருங்க, இந்த வார்த்தை தான் நம்ம இந்த நாள்ல நம்ம விசேஷ விதமான ஒரு தலைப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்வதற்கு ஒரு ஆதாரமா வைத்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினால் வேண்டியதாமே. சரிங்களா? இப்ப இந்த விசேஷித்த பலிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சிந்திக்க போறோம். ஆனா நீங்க இந்த பலி அப்படின்னாலே கிறிஸ்து நம்மளுக்காக செலுத்தின பலியை நம்ம நிச்சயமாக நினைவு கூறுகிறோம் இல்லைங்களா? அவருடைய பலி எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு. சரிங்களா? ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டுல அநேக பலிகளை பத்தி பார்க்கிறோம். அதுல ஒரு லிஸ்ட் சொல்ல முடியுமா உங்களுக்கு தெரிஞ்ச வரையும்? போஜன பலி, அப்புறம் சர்வ அங்க தகன பலி, அப்புறம் பாவ நிவாரண பலி, எண்ணிக்கிட்டே வாங்க. குற்ற நிவாரண பலி, அப்புறம் சமாதான பலி. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? சரி, ஓகே. நான் டைம் இல்லாதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். இதுல விசேஷ விதமா லேவியர் 7ஆம் அதிகாரத்துல 37, 38 வசனங்கள்ல ஆல்மோஸ்ட் அந்த நீங்க சொன்ன லிஸ்ட்ல உள்ள எல்லா பலிகளையுமே சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்ச படிங்க. ஆக இது இல்லாம வேற எதுவும் பலிகள் எல்லாம் இருக்குதா? பான பலி அப்படின்னு கூட இருக்கு. சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல எங்கேயாச்சும் இருக்கா? ஸ்தோத்திர பலி இருக்கு. பான பலி அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல எங்கேயாச்சும் இருக்கா? பானபலி இல்லையா? தேடிட்டு சொல்லணும். பவுல் யாரை குறித்து சொல்ற? அப்ப பானபலிக்கான ஒரு அர்த்தம்லாம் இங்க வருது பாத்தீங்களா? ஆக அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சரிங்களா? இது 2 தீமோத்தேயுல வரும், 4ஆம் அதிகாரத்துல. ஓகே, அப்ப வசனம் எடுத்துட்டீங்கன்னா படிங்க. லேவியர் 7ஆம் அதிகாரத்துல 37, 38. ஓகே, இப்ப இதுல ஒரு 6-7 பலிகளை சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாம வேற எங்கேயாச்சும் இருக்குங்களா? வேற ஏதாச்சும் பலிகள் பாத்தீங்கன்னா பஸ்கா பலி இருக்கா? சரிங்களா? இது எங்க இருக்கு? யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்துல இருக்கு.
சரிங்களா? இது இல்லாம வேற எதுவும் இருக்குங்களா? சொல்லியாச்சு, அதை சொல்லியாச்சு. ஓகே. இப்ப இது மாதிரி பலிகள் எல்லாத்தையும் பிரதிஷ்டை பலியா? ஓகே. ஆக இந்த மாதிரி பலிகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பலிகளை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, இதே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 11, 12 வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 10, 11, 12. 10, 11, 12. ஓகேங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே பாருங்க, எந்த ஆசாரியனும் ஆசரிப்பு கூடாரத்துல நாள்தோறும் என்ன பண்ணுவாரு? ஆராதனையில பலி செலுத்தணும். சரிங்களா? உதாரணமா டெய்லி பலின்னு ஏதாச்சும் இருக்கா? டெய்லி ஒரு பலி இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கிறேன். இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுன்னா கேட்கிறேன். ஆசாரியன் பண்ணதுல காலை 9 மணிக்கு காலை பலி, மாலை 3 மணிக்கு மாலை பலி. இதுக்குதான் அந்தி சந்தி சொல்லுவாங்க. அந்தி சந்தி பலி எலியாவுடைய அந்த காலகட்டத்தில் செலுத்தப்பட்டது. அப்ப இந்த 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கும் சாயந்தரம் 3 மணிக்கும் செலுத்தப்பட்டதுல ஆண்டவருடைய மரணத்துல ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? காலையில 9 மணிக்கு என்ன நடந்துச்சு? காலையில 9 அதாவது ஓகே, இதுல நம்மளுடைய டைம் படி பைபிள் எழுதப்படலை. முதலாம் மணி வேளையில என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. 3ஆம் மணி வேளையில சிலுவையில் அறையப்பட்டார். 6ஆம் மணி வேளையில முழு காரிருள் ஆனது. இதுவரையும் உள்ள டைம் சொல்லும் பொழுது, முதலாம் மணி வேலைன்னா காலையில நம்மளுக்கு 6 மணி, 3ஆம் மணி வேலைன்னா நம்மளுக்கு காலையில 9 மணி. அங்க இருக்க 9 மணியை நம்மளோட கனெக்ட் பண்ணாதீங்க. 6ஆம் மணி வேலைன்னாக்க 12 மணி. புரியுதுங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், 3ஆம் மணி வேலையில தான் நமக்கான 9ஆம் மணி வேலையில என்ன பண்ணுவாங்கன்னா, காலை பலி டெய்லி செலுத்தணும். காலை பலி என்ன பண்ணணுங்க? டெய்லி செலுத்தணும். அப்ப அந்த காலை பலி செலுத்தும் பொழுது அந்தி பலி, அந்தி சந்தின்னு சொல்லி அந்த நம்ம டைமுக்கு 9, அவங்க டைமுக்கு 3, 9, சாயந்தரம் 3, 9னாக்கி நம்மளுக்கு என்னங்க 3. அப்ப காலை பலி மாலை பலியில தான் காலையில் 9 மணி நம்ம டைம் படி அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா காலை பலிக்கு. சரிங்களா? அப்ப 3 மணிக்கு சாகிறார் அப்படிங்கும் போது அந்த 3 மணி எதற்கான பலிக்கு அடையாளமா இருக்கு? மாலை பலி. அந்த பலிக்கு அவர் எல்லா நியாயப்பிரமாண பலிகளையும் ஒரே பலியினாலே என்ன பண்ணாருங்க? இதைதான் எபிரேயர்ல படிக்கிறோம். தொடர்ந்து 12 வரையும் படிச்சிருங்க. பாருங்க, இத்தனை பலிகள் எல்லாம் படிச்சோம்ல, அதெல்லாம் நம்ம டெய்லி பண்ணுவாரு. அப்புறம் மாதத்தின் முதல் நாள் இப்படி எல்லாம் பல வகையான பலி, பஸ்கா பலி, சர்வங்க தகன பலி, இதெல்லாம் பண்ணுவார். ஆனா அதுக்கு என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கல? நிவாரணம் இல்லை. 12வது வசனத்தை படிங்க. இப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவரு என்ன பண்ணாருங்க? ஒரே பலியை செலுத்தி அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டதுனால பிதாவினுடைய வலது வாரசத்தில் அமர்ந்திருக்காரு. அப்ப எல்லா பலிகளையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? ஒரே பலியினாலே சரி பண்ணிட்டாரு. அப்படிங்கும் போது இப்ப பாருங்க, நம்ம இப்ப கூட ஒரு டைமிங் சொன்னோம் பாத்தீங்களா? காலையில 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டது ஒரு பலி, மாலையில் உயிர் விட்டது அது ஒரு பலி. ஆண்டவர் சொல்றார், அது சாரி, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற. சரிங்களா? சரி, இது எப்ப சொன்னாரு? ஞானஸ்தானம் எடுத்துட்டு அந்த ஒரு காலகட்டத்தில், அது இன்னும் ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆரம்பத்திலே சொல்றாரு. சரி, அதனாலதான் நான் என்ன கேட்கிறேன்னா, அவருடைய பலி எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு?
பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. சரி, அந்த வசனம் வெளிப்படுத்தல இருக்கு, அது நம்ம தவறா புரிஞ்சிருக்கிறோம். சரிங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவர் அடிக்கப்பட்டாரு. அந்த வசனத்தை நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஓகே, அதை விட்டுருங்க. நம்ம ஆண்டவருடைய பலி மனுஷீக மாமிசத்துல தான் செலுத்தப்படும் ஒழிஞ்சு திவ்ய தன்மையில செலுத்தப்பட முடியாது. ஒருவேளை திவ்ய தன்மையிலே செலுத்தப்படுறதுன்னா நீங்க சொல்ற மாதிரி என்னதுங்க, ஆட்டுக்குட்டியா அப்பயே பலி ஆயிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். அதல்ல. அப்ப அதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம அனுமானம் பண்ணக்கூடாது நம்ம. சரிங்களா? இதெல்லாம் அனுமானங்கள். சரிங்களா? நீங்க சொன்ன வெளிப்படுத்தல உள்ள 13ஆம் அதிகாரத்துல உள்ள வசனம் வந்து இதுக்கு செட் ஆகாது. சரிங்களா? ஓகே, அதை நம்ம வேணா பின்னாடி ஒரு காலத்துல நம்ம இது பண்ணலாம். அவருடைய பலியினுடைய காரியம் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதுன்னா, ஆசாரிய ஊழியம் எத்தனை வயசுல ஆரம்பிக்கும் தெரியுங்களா? இதுக்கெல்லாம் வசனம் சொல்றதுக்கு டைம் இல்லை, அதனால நான் ஸ்கிப் பண்ணி போய்க்கிறேன். 30 வயசுல ஸ்டார்ட் பண்ணணும், 50 வயசுல முடிச்சிடணும். அப்ப ஆண்டவருடைய ஊழியம் எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு? சரிங்களா? லூக்கால படிக்கிறோம். அப்ப அந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய ஏஜ்ல தான் இவருடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படுது. எந்த நாள்ல இருந்து? அவர் ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது சகோதரர் கூட சொன்னார் இல்லையா, இவரே என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய குமாரனை வெளியரங்கமான அந்த ஊழியத்திற்காக தேவனே அபிஷேகம் செய்து அந்த ஒரு ஊழியத்தின் காரியமாக எப்போ அந்த ஞானஸ்தானம் எடுத்து வந்தாரோ அது முதல் அவருடைய வாழ்க்கையில பலிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப உதாரணமா சர்வங்க தகன பலி அப்படின்னாக்க நம்ம முழு சரீரத்தையும் தேவனுக்காக பலி செலுத்தக்கூடிய ஒரு இது, அதுதான் சர்வங்க தகன பலி. பேனிங் ஆஃபரிங் சொல்லப்படுது. அப்ப நம்மளுடைய விஷயத்துல விட்டுருவோம். நம்முடைய ஆண்டவருடைய விஷயத்துல சர்வங்க தகன பலி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்தது யாருக்காக? அவருக்காகவா? நமக்காக. அப்ப அவருடைய ஊழியம் யாருக்காக? பாருங்க, எல்லா விஷயத்திலுமே நமக்காகனே வரும். இது யாருக்கு தேவைப்பட்டுச்சு? நம்மளுடைய ரட்சிப்புக்குரிய ஒரு விஷயம் யாருக்கு தேவைப்பட்டுச்சு? நமக்கு. சரிங்களா? ஆனா முழு மனுக்குலமும் பாவத்துல போயிருக்கும் போது அந்த ஊழியத்தையும் அந்த ஜீவனையும் கொடுக்கிறதுக்கு மார்க் 10:45 நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் செய்யவும் மீட்கும் பொருளாய் ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த மீட்கும் பொருளுக்குரிய ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு பாக்குறோம் இல்லையா? அப்ப அந்த ஜீவனுக்கு தன்னுடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக கொடுக்க வந்த அந்த ஒரு பலியை அங்கீகரிக்கப்படுறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது மாதிரி நீங்க ஒவ்வொரு பலியிலையும் சர்வங்க தகன பலினா நம்முடைய வாழ்க்கையை விட்டுருவோம்னு சொல்லிட்டேன், அது நம்ம பின்னாடி பார்க்கணும். ஆனா ஆண்டவருடைய பலியில அவர் வந்தது தனக்காக ஏதாச்சும் வந்தாருன்னா இல்ல, அவர் வாழ்ந்தது, உயிரை கொடுத்தது, ஊழியம் செஞ்சது ஒவ்வொன்றுமே அவர்கிட்ட இருந்த திறமை, அவர்கிட்ட இருந்த வல்லமை, அவர்கிட்ட இருந்த பொருளாதாரம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட மனுஷனா இருக்கும்போது மட்டும் நான் சொல்றேன், அவர் பரத்துல இருக்கும்போது உள்ள மகிமையே வேற. அவர் பூமியில மனுஷீக தன்மையில அவரால் முடிஞ்ச என்னென்ன தன்மை இருந்துச்சோ அவர்கிட்ட இருக்கிற டைம் ஏதாச்சும் வேஸ்ட் பண்ணிருப்பாரா? இது மாதிரி 5 வகையில நம்மளுடைய பொருளாதாரம், நம்முடைய திறமை, நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய டைம், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான இதையும் முழுவதும் அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே 30 வயசுல இருந்து தினந்தோறும் சர்வ அங்க தகன பலியா செலுத்தினார். அவருக்கென்று எதுலையுமே வாழல, அதுதான் சர்வங்க தகன பலி. சரிங்களா? அது எப்ப முடிச்சாரு? சிலுவையில முடிச்சாரு. அப்ப ஆரம்பிச்சது எங்க? 30 வயசுல. அதான் ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியத்தின் ஆரம்பம். சரிங்களா? சரி, இப்ப சமாதான பலி, இதை நம்ம ஷார்ட்டா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வசனம்லாம் நான் பிற்காலங்கள்ல தனித்தனியா பார்க்கலாம். சரிங்களா? சமாதான பலி, இப்ப யாரோட சமாதானம் இழந்து போயிருக்கிறோம் நம்ம படிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9-10. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9-10. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்களுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவான உறவு. அப்ப நம்ம எதிரியா இருந்தோம், நாம் எதிரியா இருக்கும் போது தேவனோடு ஒப்பான உறவுக்கு சமாதானம் செய்வதற்கு அவர் என்ன பண்ணாராம்?
நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவோம். அவருடைய ஜீவனாலே நம்மளுக்கு தேவனோடு என்ன இருக்குதுங்க? ஒப்பான உறவு, சமாதானம் உண்டாக்கக்கூடிய ஒரு பலியை அவர் செலுத்தினார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் என்ன பண்ணாருங்க? இந்த சமாதான பலியின் மூலமா தன்னுடைய ஜீவனையை கொடுத்து யாரோட ஒப்பான உறவுக்குள்ள கொண்டு போயிட்டாரு? 10 வரையும் படிச்சிட்டீங்களா? ஓகே. அப்ப ஒவ்வொரு பலியிலையுமே இதெல்லாம் ஆழங்கள்ல போய் ஒவ்வொரு வரியா நம்ம போய் லேவியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் தான் பின்னாடி காலத்துல பார்க்கலாம். ஒவ்வொரு பலியையுமே கிறிஸ்துவானவர் என்ன பண்ணார், எப்படி செயல்படுத்தினார்ங்கிறத கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு இப்ப கடைசியா இருக்கக்கூடிய இந்த விசேஷித்த பலியை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆக அடுத்தது என்ன பார்க்கணும்னா போஜன பலி, மீட் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லப்படுது. போஜனம் அப்படின்னாலே இது ஷார்ட் ஃபார்ம்ல தான் பார்க்குறோம், நம்ம ஆழமா போய் பார்க்கலாம்னு சொல்லியாச்சு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா புளிப்பு சேர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த போஜன பலியில புளிப்பு, எல்லா பலியிலையும் புளிப்பு இருக்கக்கூடாது. இதுல விட்டு என்ன சொல்றாரு? புளிப்பு சேர்க்கணும்னு சொல்றாரு. புளிப்புனால என்ன? போதனையில புளிப்பு, பொய் சத்தியங்கள். சரிங்களா? அப்புறம் வேற என்ன புளிப்புகள்லாம் இருக்கு? நம்ம 1 கொரிந்தியர் 5:7-8 எல்லாம் பார்த்தோம்னா துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளிப்பை நீக்கி. அப்ப துர்குணம் பொல்லாப்புங்கிறதுல என்னது? பாவம். சரிங்களா? அப்ப இந்த போஜன பலிய யார் செலுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான் செலுத்தணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவானவர் அவர் செலுத்திட்டார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம இப்ப செலுத்தி இருக்கிறார். போஜனம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே. அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது என்னவா இருக்குதுங்க? அது ஒரு போஜனை பலி. புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்து செலுத்தினாராக தேவ சித்தத்தை. இப்ப நம்ம படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் அப்படியே இருதயத்தை குளிர்ச்சியா அப்படியே ஆகிடுச்சு. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள்லாம் பரலோக ராஜ்யத்துல போறதில்ல, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே. அப்ப அந்த போஜன பலி அப்படிங்கிறது அவருடைய சித்தத்தை படி செய்வது. சரி, அந்த சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? சொல்றாருல, மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஜீவிக்கிறான். அப்ப அந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறோம் இல்லையா? வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது அதுதான் என்னன்னு பாக்குறோம். நீதிமான் விசுவாசத்தினால் உயிரோடு இருப்பான், பிழைப்பான். அப்ப பைபிளை முழுமையாக விசுவாசிப்பது ஒரு போஜனம். அதுதான் நம்மளுக்கு சத்தியம். அந்த சத்தியத்தை கேட்டு இருதயத்தில் நிறுத்துறோம்னா, கேட்டு நிறுத்துறது தான் அது வந்து லிட்டரலா நம்ம எந்த செயலுக்குள்ளேயும் போறதில்லை. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அதை உள்வாங்கி அதன்படி செய்வதற்கு இருதயத்தை கொண்டாடுறோம் இல்லையா? அது ஒரு போஜனம். அதை நடைமுறைப்படுத்துவது என்பது அதான் என்னது? அவருடைய சித்தம் என்னது தெரிஞ்ச பிறகு, விசுவாசிச்ச பிறகு அதன்படி நடப்பது அப்படிங்கிறது. 2 விதமா இந்த போஜன பலியை நாம் செலுத்தணும். ஆனா கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு பலியில நமக்கு வந்து என்ன இருக்குன்னா புளிப்பு இருக்கும். ஏன்னா நம்ம துர்குணம் பொல்லாப்பு இதெல்லாம் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிறாரு. அதனாலதான் அதுல என்ன பண்ணப்படுது? புளிப்பு ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. நம்ம பரிசுத்தவான்களா? பாவிகள். ஆனா பாவம் செய்யாம இருக்கணுங்கிற ஒரு முயற்சியில தான் பாவம் செய்யக்கூடாது. ஒருவேளை பாவம் செஞ்சாம கூட அந்த பாவத்தை யார மன்னிக்கிறவரா இருக்கிறார்? கிறிஸ்து நமக்காக மன்னிக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் அந்த புளிப்பு கொஞ்சம் இருக்கதான் செய்யுது நம்மளுடைய இடத்துல. பாவமே இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன ஆயிரும்? பொய்யராயிரும். ஆனா நம்ம ஒரு சில பாவங்கள் அறிஞ்சு செய்வோம், அறியாமை செய்வோம். அது தேவ தூஷணத்துக்கும் கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதிக்கிற அளவுக்கு உள்ள அருவருப்புகளுக்கும் ஏதுவான பாவங்களை நம்ம செய்யக்கூடாது. அதனாலதான் 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அப்படின்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி பாவங்களை எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இது 1 கொரிந்தியர் 5:10-11 வசனத்துல இருக்கு, 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள். சரிங்களா? ஆனா ஒரு சில பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்கு இல்லையா? அது கிறிஸ்துவின் ரத்தத்தினால மன்னிக்கப்படுவதற்கு உரிய ஒரு விஷயத்துலதான் கிறிஸ்துவானவருடைய அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம ஆண்டவர் பாவம் உள்ளவரா? பாவம் உள்ளவர். அப்ப அவரு தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். தேவ சித்தம் இன்னதென்றும் விசுவாசித்து அதன்படி நடந்தாருன்னா இந்த போஜன பலியை ஆண்டவர் புளிப்போடு செஞ்சாரா, புளிப்பு இல்லாம செஞ்சாரா? பாவத்தோடு செஞ்சாரா, பாவம் இல்லாமல் செஞ்சாரான்னு கேட்க. பாவம் இல்லாமல் செய்தார். ஆனால் பாவம் யார் மேல் சுமத்தப்பட்டது? சரிங்களா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கும் போது ஏன் கைவிட்டாரு? அவர் மேல சுமத்தப்பட்டாச்சு. அந்த புளிப்பு என்ன ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி
இந்த ஒரு காரியத்துல அங்கீகரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய பாவம் அவர்கிட்ட பாவம் இல்ல, ஆனா அந்த புளிப்பு அப்படிங்கிறது எதுனா நாம் செய்த பாவம் அவர் மேல் சுமத்தப்படுகிறது. அதனால இந்த பாவம் என்ன ஆகுது? போஜன பலியினுடைய விஷயத்துல அவர் தேவ சித்தம் இன்னதென்றும் விசுவாசித்தார். அதை விசுவாசித்தது மட்டும் இல்ல, அதற்கேற்ற சித்தத்தை கிரியை செய்தார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப கிரிவையோடு கூடிய அந்த விசுவாசத்தை செய்வதுதான் போஜன பலி. புரியுதுங்களா? ஓகே, அப்ப போஜன பலியை பாக்குறோம். அப்புறம் வேற என்ன பலி இருக்கு? அப்புறம் வேற என்ன பலி? வேற என்ன பலி? பாவ நிவாரண பலி. இதை கொஞ்சம் கடைசி வச்சுக்கோ. குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 53ல 10-11 வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அதாவது குற்ற நிவாரண பலினா நம்ம தெரிஞ்சு செய்யக்கூடிய இந்த சத்தியத்துல எல்லாவற்றையும் ஓரளவுக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம அதுக்கப்புறம் செய்யணும் பாத்தீங்களா, தெரிஞ்சு அந்த மாதிரி பாவங்களுக்கான நிவாரணை. சரிங்களா? அப்ப நம்ம கிறிஸ்து நமக்காக மீட்கும் பொருளாய் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக இறந்துட்டார். பாவம் எல்லாம் மன்னித்து புதிய ஜீவனோடு நம்ம எந்திரிச்சு வர்றதுக்கு உரிய வாய்ப்பை ஏற்படுத்திட்டார். ஆனா அதுக்கப்புறம் நம்ம செய்யற பாவம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு பாக்குறோம்னா குற்றம். படிங்க ஏசாயா 53:10. பிதாவாகிய யாவே தேவன் நம்முடைய ஆண்டவரை நொறுக்க சித்தமானார். அவரால் யாராவது தொட முடியுமா? தொட முடியுமா? யார் பர்மிஷன் கொடுத்தது? சரிங்களா? நான் தான் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நீதானா அப்படின்னு கேட்டோன்னே நான் தான் சொன்னதுல என்னாச்சு? எல்லாம் பொத்து பொத்து விழுந்தாங்க. சரிங்களா? அந்த டைம் வந்தோன்னு அப்படியே ஒப்பு கொடுக்குறாரு. யாரை நொறுக்குறதற்கு? பிதா நொறுக்க சித்தமானார். அந்த சித்தத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாக என்ன பண்ணப்பட்டது? ஒப்பு கொடுக்கும்போது அவர் தன்னுடைய சந்ததியை கண்டு அவர் தன்னுடைய சந்ததி. யார் அந்த சந்ததி தெரியுங்களா? எத்தனை பேர்? இந்த 1,44,000 பேருக்கு விசேஷித்த பலியில பாவங்கள் நம்ம ஒருவேளை இந்த சத்தியத்துல வந்த பிறகு செய்யக்கூடிய பாவங்களுக்கான குற்ற நிவாரண பலியாக கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. மாமிசத்துல அவருடைய மீட்கும் பொருள், ஜீவனுக்கு ஜீவன். ஆனா ரத்தத்துல என்ன இருக்கு? 1 யோவான் 1:7 வசனத்துல கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்குது. அப்ப நம்ம இந்த சத்தியத்துல வந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில அதுக்கப்புறம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பேர் குற்றம். தெரிஞ்சு செய்யக்கூடியது. இதற்கான நிவாரணம் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்குது. சரிங்களா? அததான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், குற்ற நிவாரண பலியாக. சரிங்களா? சமாதான பலி பார்த்துட்டோம், போஜன பலி பார்த்துட்டோம், அப்புறம் என்ன பலி? சர்வங்க தகன பலியை பார்த்துட்டோம். வேற என்ன பலி பெட்டியில இருக்கு? குற்ற நிவாரண பலியை பார்த்துட்டோம். பாவ நிவாரண பலி. சரிங்களா? இந்த பாவ நிவாரண பலி அப்படிங்கும் போதுதான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஞாபகப்படுத்திருங்க, நான் மிஸ் பண்ணிட போறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு பலி இருக்குது, பஸ்காவின் பலி. சரிங்களா? இதுக்கப்புறம் போஜன பலி எல்லாம் இருக்குது. சரி, பான பலி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முழுவதும் அர்ப்பணித்து அதை தேவனுக்காக பான பலியாக வார்க்கப்பட்டு போகணுங்கிறத பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவும் அந்த பலியை தன்னுடைய ஊழியம் முழுவதிலுமே அப்படியே பார்க்கப்பட்ட என்னது பானபலியாக அவர் அந்த 30-3 வருடமும் அப்படியே பானபலியாக தான் அவர் வார்க்கப்பட்டு போனார். ஆரம்பிச்சிலேருந்து முடிவு வரையும் அப்படிப்பட்ட ஒரு பானபலி. சரிங்களா? இது மாதிரி முதல் கதிர்கட்டு பலியெல்லாம் இருக்குது. சரிங்களா? அசைவாட்டு பலியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அது வந்து கிறிஸ்துவனுடைய மரணத்துல இல்ல, உயிர்த்தெழுதலுக்கான அடையாளம் கதிர்கட்டுங்கிறது. முதற்தளமான கதிர்கட்டு அப்படிங்கிறது விசேஷ விதமா ஆண்டவர். நீங்க உண்மையிலே இதை சொல்றேன்னு கொஞ்சம் நீங்க கோச்சிக்க கூடாது. சரிங்களா? ஆர்சியினுடைய முறைமையில தான் இன்னைக்கு நம்ம குட் ஃப்ரைடே பண்றோம் முடிஞ்சு. உண்மையிலே பஸ்கா என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் போன வாரம் சனிக்கிழமை தான் 15ஆம் தேதி. நீங்க இங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை எப்பன்னு பாத்தீங்கன்னா எப்ப? 15 சனிக்கிழமை. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்ப இறந்தார்னு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி பஸ்கா அன்னைக்கு செத்தார். பஸ்கா பண்டிகை 15, பஸ்கா 14. சரிங்களா? அப்ப போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் முழு நிலவு இருக்கும். அந்த நாள்ல தான் ஆண்டவர் மரித்தது. இயற்கையாவே அந்த பஸ்காவின் நாள்ல தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தையும் திராட்சரசையும் அடையாளப்படுத்திலாம் நம்ம செய்யறத பாக்குறோம். ஆக அதை நம்ம பின்னாடி டீப்பா நம்ம போய் படிக்கலாம். ஆக இந்த இடத்துல இந்த பஸ்கா பலியினுடைய காரியத்துல
விசேஷ விதமான ஒரு காரியம் என்னன்னா, பஸ்கா ஆடு யாருக்காக அடிக்கப்பட்டது? இஸ்ரேல் முழுவதினுடைய மீட்பா. பஸ்கா பலி 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல யாருக்காக அடிக்கப்பட்டது? யாரை காப்பாத்துறதுக்கு? 15ஆம் தேதி தான் அவங்க வெளியே வந்தாங்க. அது முழு இஸ்ரேலினுடைய விடுதலை பஸ்கா அல்லது விடுதலை பஸ்கா பண்டிகையினுடைய ஒரு விஷயம். முழு இஸ்ரேலும் எகிப்தை விட்டு வெளியேறிய பஸ்கா அப்படின்னா வெளியேறிய கடந்து வந்த அப்படிங்கிற அர்த்தத்துக்கான ஒரு விஷயம். 15ஆம் தேதி சரிங்களா? 14ஆம் தேதி என்னைக்கு? தலைச்சன் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுவதற்கான பஸ்கா. அதான் நம்ம 1 கொரிந்தியர் 5ல நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய புளித்த மாவெல்லாம் உங்களை விட்டு கலைஞ்சிருங்க, நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு பலிகளாக செலுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்ப பஸ்கா அப்படிங்கிறது 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் 6 மணிக்கு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில சாயந்தரம் 6 மணிக்கு அந்த ஆடு, கசப்பான கீரை, அந்த சுட்டக்கறி, ஆட்டுக்கறி இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான், சாப்பிட்டு முடிக்க போகும்போது என்ன பண்ணிட்டார், அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் இறந்து பரலோகம் போயிட்டார் இதை சொல்லிட்டு. சரிங்களா? இதற்கும் இப்ப நம்ம இன்னைக்கு வரை நம்ம கர்த்தருடைய பந்தி ராபோஜனத்துல, ராத்திரி போஜனத்துல, நல்லா கவனிங்க, ராத்திரி போஜனத்துல அதை ஏன் பண்ணார், இதுக்கெல்லாம் நம்ம நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. அந்த ராபோஜனத்துல அதை அடையாளப்படுத்திட்டு போனார். அப்பமும் திராட்சரசமும் அது மாறிதா? அந்த மாமிசமும் ரத்தமும் அப்படியே அந்த ஒரு திராட்சரசமும் அப்பமும் மாமிசமும் ரத்தமும் மாறிடுமான்னு கேட்கிறேன். இது ஒரு அடையாளம் தான். சரிங்களா? என் நினைவாக இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். ஓகே, அப்ப இதுலதான் அதனாலதான் இந்த என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை குடிக்காவிட்டால் உங்களுக்கு ஜீவன் இல்லை, நித்திய ஜீவனே இல்லைட்டார். உடனே சீசர்கள் மத்தியில் எப்படி ரத்தத்தை குடிக்கிறது? பழைய ஏற்பாட்டுல ரத்தத்தை குடிக்க கூடாது, இவர் ரத்தத்தை குடிக்க சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுதுதான் யோவான் 6:63 அதனுடைய தொடர்ச்சியா சீசர்கள் இடறி போயிடுறாங்க. எப்படிங்க இவர் ரத்தத்தை குடிக்கிறது, நியாயப்பிரமாணத்துக்கு எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கும் போதுதான், நான் பேசின வார்த்தைகளே ஆவியும் ஜீவனா இருக்கு, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. அப்ப இது அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னங்கிறத நம்ம அதையும் கடைசியில அந்த பாடத்தினுடைய நிறைவுல பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இதுதான் பஸ்கா பலி. 14ஆம் தேதியினுடைய பஸ்கா பலி யாருக்காக? தலைச்சன். இப்ப நம்ம தலைச்சன் பிள்ளைகளா? எப்படி? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் உண்மையிலேயே கன்னிமரியாளுக்கு தலைச்சன் பிள்ளைதான். உங்க வீட்டுல நீங்க எல்லாம் தலைச்சன் பிள்ளையா? அப்புறம் எப்படி நீங்க ஆண்டவர் தலைச்சன் பிள்ளைன்னா நீங்க எப்படி தலைச்சன் பிள்ளையா ஆக முடியும்? தலைச்சன் பிள்ளைகளுக்கு தான் இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பு. வசனம் கிளியரா இருக்கு. வெளிப்படுத்தல் 14:4 இந்த 3 நாளையும் படிச்சீங்கன்னா 1,44,000 பேர் ஆகிய இவர்கள் தான். படிங்க 4வது வசனத்தை. வெளிப்படுத்தல் 14:4. சீக்கிரமா இல்ல, பேஜ் நம்பர் எடுத்துட்டேன் டாக்டர் சொல்லி 14:4 3 நாளையும் படிங்க, சேர்த்தே படிங்க. வெளிப்படுத்தல் அதிகாரம் 14 வசனம் 4. 3:4 அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் வேறொரு. இவர்கள் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரேலர் மட்டும் இல்ல, பூமியிலிருந்து மனுஷர்களில் இருந்து. தொடர்ந்து வாசிக்கலாம். 1,44,000 பேரை அல்லாமல் வேறொரு கற்றுக்கொள்ளக் கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாரும் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாரு? அப்படியே யோர்தான் நதியில இருந்து அப்படியே தொடர்ந்து போய் கல்வாரியில முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க போனாரு? எங்க போனாலும் அங்க போகக்கூடிய ஒரே குரூப் யார் தான்? இந்த 1,44,000. இவங்களை பத்தி சொல்றாரு பாருங்க, அந்த வசனம் படிங்க. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனா தலைச்சன் பிள்ளைகளாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அப்ப அதுதான் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்னா நாம எல்லாம் தலைச்சன் பிள்ளைகளா? ஆமான்னு சும்மா சொன்னாக்க நான் ஏத்துக்க முடியாது. அந்த வசனத்தை சொல்றேன். யாக்கோபு 1:18 அவருடைய முழு சிருஷ்டியில என்னென்ன இருக்கு? பூச்சி, பாம்பு, ஆடு, மாடு, டைனோசர் பூமியில. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மனுஷன். அதுக்கு மேல தேவதூதர், அதுக்கு மேல பிரதான ஆசாரிய, பிரதான தூதர்கள்.
சரிங்களா? இத்தனை சிருஷ்டிப்பு, வானம் பூமியில உள்ள சூரியன் சந்திரன் எல்லா படைப்பிலையும் நாம் தலைச்சன் பிள்ளைகளா இருப்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? படிங்க. அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாக தலைச்சம் பிள்ளைகளா இருப்பதற்கு, முதற் பலனா இருப்பதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே தெரிவித்தார். இந்த வசனமாகிய சத்தியத்துக்குள்ளாக நம்மளுக்கு கரு உருவாக வச்சிருக்கிறாராம். இந்த சத்தியத்தை கேட்க கேட்க நம்மளுக்குள்ளாக ஒரு புதிய மனம் திரும்புங்கன்னா அந்த பழைய மனசை விட்டுடுங்க. இந்த சத்தியத்துக்குள்ளாக தேவனுக்கு ஏற்ற அந்த சித்தத்தை அறிந்து அந்த புதிய மனதுக்குள்ள வாங்கன்னு சொல்ற இந்த சத்தியத்துக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு தான் என்ன வாய்ப்பு இருக்கு? இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் அந்த தலைச்சன். அந்த தலைச்சன்கிறது தான் எகிப்து என்பது ஆவிக்குரிய ரீதியில் என்ன அர்த்தம் தெரியுங்களா? எகிப்துல இருந்து இஸ்ரேலர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? கானான். கானான் எதற்கு அடையாளம்? பரலோகத்துக்கு அடையாளம். ஆனா எகிப்துங்கிறது எதற்கு அடையாளம்? இருள், டார்க்னஸ் அப்படின்னு தான் அர்த்தம் அது எகிப்துனா. அப்ப இந்த உலகம் என்னும் காரிருளில் இருந்து இந்த தலைச்சன்களை விடுதலையாக்குவதற்கு மற்றவங்க எல்லாம் பிரச்சனை இருந்துச்சா? அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தடவப்பட்ட அந்த வீட்டுல மற்றவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா? எகிப்தியருக்கு ஏதாச்சும் 2வது பிள்ளைகளுக்கு 3வது பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரச்சனை இருந்துச்சா? முதல் பிள்ளைக்கு தான் பிரச்சனை. அந்த ரத்தம் யாருக்காக? அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் யாருக்காக? தலைச்சனை காப்பாத்துறதுதான். இந்த 1,44,000 பேரை காப்பாத்திட்டா அடுத்த நாள் 15ஆம் தேதி எல்லாருக்கும் விடுதலை. புரியுதுங்களா? அது 15ஆம் தேதி பஸ்கா. அது இல்ல, இப்ப நம்மளுக்கான பஸ்கா இதுதான். நம்முடைய பஸ்கா யாரு தான்? அந்த சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த தலைச்சன் பிள்ளைக்குரிய வாய்ப்புல வந்துருந்தீங்க. இந்த 1,44,000 பேருக்குரிய அந்த அழைப்பு, அந்த தேர்ந்தெடுப்பு, அந்த முன்குறிக்கப்பட்ட எல்லா விஷயத்தினுடைய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் அத்தனையுமே நமக்கு தான். அந்த பரத்துக்குரிய கனமகிமை சாகாமைங்கிற திவ்ய சுவாபத்திற்கு அவருடைய சிங்காசனத்தில், பிதாவினுடைய சிங்காசனத்தில் கிறிஸ்துவ அமர்ந்தது போல நமக்கான ஒரு வாய்ப்பையும் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் அமர்வதற்கான அந்த தகுதி உள்ளவர்கள் எத்தனை பேர் தான்? 1,44,000 பேர் தான். ஓகே, அதற்கான பஸ்கா ஆட்டுக்குட்டியாக விசேஷ விதமாய் இந்த முழு கிறிஸ்தவமே இந்த ஒரு 1,44,000 பேர்ல இன்னைக்கு கோடி கோடி கணக்குல இருக்கிறாங்க. 400 500 கோடி பேர் கிறிஸ்தவர்கள். இந்த 2000 வருஷமா இந்த 1,44,000 பேருடைய நிறைவாகாதது எதற்குரிய ஒரு விஷயம்னா, இந்த நிறைவு வந்துருச்சுன்னா நம்மளுக்கான தகுதி உள்ள அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைச்சிருச்சுன்னா உலகத்துக்கு 15ஆம் தேதிக்குரிய பஸ்காக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் போகும். ஆனா ஃபர்ஸ்ட் யாரை காப்பாற்றணும்? இப்ப தலைச்சம் பிள்ளைங்களுக்குரிய பஸ்கா தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? கிறிஸ்து. சரிங்களா? அந்த ரத்தம் தடவப்பட்டது கிறிஸ்துவனுடைய ரத்தம் தடவப்பட்டது தலைச்சனுக்கு. அந்த மாமிசத்தை யார் சாப்பிட்டது? எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்ப மாமிசம் எதற்கு அடையாளம்னா யோவான் 6:51 படிங்க. யோவான் 6:51. ஓகே, அப்ப இதை எடுத்து வைங்க, நான் அடுத்த பாயிண்ட்குள்ள போயிடுறேன். அப்ப இந்த ஒரு விஷயத்துலதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருக்காக அடிக்கப்பட்டது? யாருக்காக அடிக்கப்பட்டது? யாருக்காக? எத்தனை பேருக்காக? 1,44,000 பேரா இருக்கக்கூடிய இந்த தலைச்சன்களுக்கு மட்டும்தான். ஆனா அந்த மாமிசம்ங்கிறது இங்க என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க, படிங்க. யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே. என்னுடைய மாமிசம் தான் உலகத்தின் ஜீவன். உலகம் அத்தனை பேருக்குமே ரட்சிக்கப்படுறதுக்கு எதுல ஜீவன் இருக்குது? ரத்தத்திலேயா மாமிசத்திலேயா? வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க. ரத்தத்துல ஜீவன் இருக்குது. அது எதுக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். குற்ற நிவாரண பலிக்கு. நாம் இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு செய்யற பாவத்துக்கு ரத்த பலி கொடுக்கணும். அதான் கொஞ்சம் குறைய எல்லாம்னு பார்த்தோம். சரிங்களா? ரத்தம் எதுக்கு? தலைச்சம் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான் இருக்குது. அது பஸ்கா ஆட்டுக்குட்டியில தலைச்சனுக்கு. ஆனா இந்த ரத்தம், கிறிஸ்துவனுடைய ரத்தம் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் இந்த சத்திய ஜீவியத்துக்குள் வந்து ஞானஸ்தானத்துக்குள்ளான ஜீவியத்துல வந்த பிறகு செய்யற பாவம், குற்றம் இருக்கு இல்லையா, அந்த குற்றத்தை நிவாரணை பண்றதுக்கான அதை சரி பண்றதுக்கான பலி எதுல இருக்குன்னா மாமிசத்தில் இல்லை. எதுல இருக்கு? ஆனா உங்க மாமிசமே அழிவுக்குரிய சரீரமா இருக்கு. அந்த அழிவுக்குரிய சரீரம் பரிபூர்ணம் அடைவதற்கு
அதுக்காக நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 10, 11 எனக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினேன்னு சொன்ன அந்த சரீரத்துலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? பாடுபட்டார். சரிங்களா? நீங்க ரத்தம் எடுத்துட்டு அதுல அடிச்சாக்கி அதுக்கு எதுவும் இருக்குமா? ஆனா நம்ம கையில அடிக்கும் போது என்ன இருக்குங்க? வலிக்கும். அப்ப அதுதான் என்னன்னா, ரத்தத்துல ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன், ரத்தத்துக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த ஜீவன் பாவ மன்னிப்புக்கு. ஆனா முதல்ல ஜீவன் கிடைக்கணும்ல. அந்த ஜீவன் எதுல இருக்குது? மாமிசத்துல இருக்கு. அததான் இந்த வசனத்துல படிக்கிறோம். சரிங்களா? அப்ப மாமிசத்துக்குரிய அந்த ஒரு விஷயத்துலதான் நம்மளுக்கு என்ன இருக்குது? மீட்கும் பொருளுக்குரிய ஜீவன். சரிங்களா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் அந்த உயிர் கொடுக்கிறது எதுல இருந்துதான் வருது? மாமிசத்துல. அதுக்கப்புறம் அந்த மாமிசத்துல பெற்றுக்கொண்ட ஜீவனோடு, புதிய ஜீவனோடு நாம் பாவம் செய்தோமே ஆனால் அந்த பாவ மன்னிப்புக்கு எது இருக்குது? புரியுதுங்களா? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம எல்லா பலியும் ஒன்னா சேர்த்து நான் அந்த பாடத்துல இருக்கும்போது ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஒரு மணி நேரம் நம்மளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கலாம் இந்த ஒரு விஷயம். ஆனா எல்லா பலிகளையும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ஒரே பலியினாலே நிறைவேற்றினார். சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்துலதான் அவருடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் குடிக்காவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. சரிங்களா? உயிர் தழுதலுக்கும் வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்ப அந்த ஒரு காரியம் தான் இதுல நம்ம தெளிவா படிக்கணும். இதுல நம்ம யோவான் 6ஆம் அதிகாரத்துல 51ல இருந்து படிச்சீங்கன்னா இதுல உள்ள வசனங்கள்லாம் நம்மளுக்கு புரியும். கொஞ்சம் கொஞ்சம் புரியலாம். பிற்காலத்துல இன்னும் தெளிவா நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருக்கு? தலைச்சம் பிள்ளைக்கு. சரிங்களா? அப்ப 15ஆம் தேதியினுடைய பலியினுடைய காரியம் முழு இஸ்ரேலினுடைய விடுதலை முழு கிறிஸ்தவமும் ஒரு திரள் கூட்டமா எந்திரிச்சு வருவாங்கன்னு பாக்குறோம் இல்லையா? அப்பையில திரள் கூட்டத்துக்குரிய ரட்சிப்புல வெளிப்படுத்தல் 7, 13, 14 அந்த வெள்ளையங்கி தரித்தவர்கள் மகா ஓத்திரத்துல போயிட்டு வருவாங்க. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தோய்த்து எடுக்கப்படுவார்கள். அப்ப அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது. அது பிற்காலத்துல. இப்ப 14ஆம் தேதி ரத்தம் யாருக்கு? புரியுதுங்களா? 15ஆம் தேதியினுடைய பலியினுடைய காரியத்துல முழு கிறிஸ்தவத்துக்கும் பாவ மன்னிப்பு. ஆனா இப்ப யாருக்கு? கலச்சனை காப்பாற்றுவதற்கு. சரிங்களா? இது நடந்தாதான் அதுக்குள்ள போக முடியும். ஓகே, இப்ப வரலாம். நம்ம என்னன்னா பாவ நிவாரணை அல்லது பாவ நிவாரணை நாளின் பலி. இந்த பஸ்கா பலியிலிருந்து ஏறக்குறைய ஒரு 6 மாசம் கழிச்சு அக்டோபர் மாசத்துல ஒரு பலி வரும். கூடார பண்டிகையில பாவ நிவாரணை நாளின் படி. இதை நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல முழுவதும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு காளை 2 கடா கொண்டாடுவாங்க. அதுல காளையின் பலி என்ன பண்ணுவாங்க? பிரதான ஆசாரியர் அடித்து அது என்ன பண்ணுவாங்கன்னா சர்வங்க தகன பலியா செலுத்திட்டு அதுல உள்ள ரத்தத்தை எடுத்துக்கிட்டு பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவார். யாரு? பிரதான ஆசாரியர். இப்போ ஒரிஜினல் பிரதான ஆசாரியர் யாருங்க? கிறிஸ்து. இப்ப இந்த காளை யாருன்னா கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவினுடைய பலிய அவர் மரித்து உயிர்த்து அந்த பலியின் ரத்தத்துக்குரிய அந்த ஒரு விஷயத்தை எங்க எடுத்துட்டு போயிட்டாரு? மகா பரிசுத்த ஸ்தலம் வரையும் கொண்டு போயிட்டாரு. சரிங்களா? அப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வரையும் கொண்டு போனதனுடைய விஷயம் தான் என்னன்னா, எல்லாம் கொஞ்சம் குறைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுது. இந்த ரத்தம் எங்க போயிட்டு வருது? மகா பரிசுத்த ஸ்தலத்துல 7 முறை தெளிக்கப்பட வேண்டும். இந்த காளையினுடைய பலி யாருக்கு மட்டும் தெரியுங்களா? பிரதான ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியருக்கும் ஆசாரியர்களுக்கு மட்டும்தான். ஆரோனுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான். இப்ப ஆரோன் யாருக்கு அடையாளம்? ஆவிக்குரிய ரீதியில யாருக்கு அடையாளம்? பிரதான ஆசாரியர் யாருங்க? அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் காளைக்கும் அவருடைய சரீரங்கமா இருக்கக்கூடிய 1,44,000 பேருக்கு தான் இந்த பாவ நிவாரணை நாளினுடைய பலியினுடைய ரத்தமானது பிதாவினிடத்தில் வரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்ப அது கிடைக்கக்கூடிய தருணத்துலதான் 2 ஆடு தேர்ந்தெடுப்பாங்க. ஒண்ணு போக்காடு கொண்டு போய் வனாந்தரத்துல உயிரோட விட்டுருவாங்க போ அப்படின்னு. ஆனா ஒரு ஆடை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. அத காளை எப்படி பலி செலுத்தப்பட்டதோ அதே மாதிரி கொண்டு போய் எங்க செலுத்திடுவாங்க? மகா பரிசுத்த ஸ்தலம் வரையும் 2வது முறை போயிட்டு அதை பலி செலுத்துவார். யார் செலுத்துவா? இதே பிரதான ஆசாரியர். அப்ப நம்மளுடைய பிரதான ஆசாரியர் யாருங்க? இது எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல பிரதான ஆசாரியர் யார் சொல்லப்படுது? அப்ப நம்மளுடைய மத்தியஸ்தரும் நம்மளுக்காக பரிந்து பேசுகிற கூடிய ஒரு தன்மையில தான் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு யாருக்கு அடையாளம்னா, யாருக்கு அடையாளம்? இந்த 1,44,000 பேரா இருக்கக்கூடிய அவர்களுக்கு அடையாளம். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே மாதிரி காலம் மாதிரியே பின்னாடியே போய் பரலோகம் வரையும் சேர்றது எதுதான் அடையாளப்படுத்துதுங்க?
இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு. அப்ப போக்காடு நான் பலி செலுத்துறேன்னு வருது, ஆனா திருப்பி அப்படியே உலகத்துக்கு போயிருது. அது யாரு? கலப்பை மீன் கை வைத்து திரும்பி பார்க்கறது யாரு? புத்தி இல்லாதவர்களா இருக்கிறது யாரு? இருமனமா இருக்கக்கூடியது யாருங்க? யாரு? குளிரும் இல்லாம அனலுமா இருக்காங்க யாரு? ரெண்டு குரூப் கண்ணியர் வர்றாங்க. ஒரு குரூப் உள்ள போயிருது, இன்னொரு குரூப் வெளியவே போயிருது. அது யாரு? யாரு? புத்தி இல்லாதவர்கள் யாருன்னு கேட்கிறேன். உலகத்தாருக்கு இந்த சத்தியமே தெரியாது. திரள் கூட்டம், விசுவாசிகள் சொல்ல முடியாது, திரள் கூட்டம். சரிங்களா? அது இதுல கூட நம்ம இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு ஒழுங்கா பலிகளை செலுத்தலாம், நம்மளும் திரள் கூட்டம் தான். சரிங்களா? அதனால நம்ம அவங்கள மட்டும் சொல்ல முடியாது, நம்மளும் அந்த மாதிரி குரூப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப போக்காட பத்தி விட்டுடலாம் நம்ம. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்டினுடைய பலி எத்தனை பலி? ஒரே ஆடுதான். அவருடைய சரீரங்கமா போய் ஜாயிண்ட் ஆகணும். தலை அவர் கிறிஸ்து சரீரங்கம் நம்ம. அந்த ஆட்டினுடைய பலி மொத்தம் எத்தனை தலைச்சன்? மொத்தம் எத்தனை தலைச்சன்? 1,44,000 தலைச்சன் பிள்ளைகளுடைய பலி இருக்குது. அதுக்கு பேர் தான் விசேஷித்த பலி. இப்ப கிறிஸ்து நமக்காக இந்த நாள்ல பாடுபட்டு எல்லா காரியத்துக்குரிய எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாருங்க. சத்தியத்தை கொடுத்துட்டாரு. சத்தியத்துக்குள்ளாக நாம் பரிசுத்தமாகணும். நம்முடைய வசனமே சத்தியம். நம்முடைய வசனத்தினாலே பரிசுத்தமாகும். யோவான் 17:17. ஆக அவருடைய வசனத்தினால நம்ம சத்தியத்தை கேட்க அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தா அவருடைய சித்தம் என்னது என்று அறிந்து நம்ம மனம் திரும்பி பாவத்தெல்லாம் விட்டுறோம் இல்லையா? சிந்திக்கிட்டு இருக்கிற பாவத்தெல்லாம் விட்டுரு மனம் திரும்பி தேவ நீதிக்கும் இந்த சத்தியத்துக்கும் வாழ்றோம் இல்லையா? அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இருக்கணும், எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்படின்னா 60க்கு மேலேயாச்சும் இருக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா? அப்ப 60க்கு மேல இருக்குன்னா நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ்ல பாவம் செய்யறோம் இல்லையா? ஒரு 5-6% வச்சுக்கோங்க. அந்த 5-6% பாவத்தை இந்த ஜீவியத்துல, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டினுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும். அந்த பாவத்தை எதனாலதான் கழுவ முடியும்? இப்ப காளையினுடைய ரத்தத்தினாலதான் கழுவ முடியும். அதனாலதான் நம்ம இப்ப எபிரேயர்ல படிச்சோம்ல, கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், பரிசுத்தப்படுத்தப்படும். அப்ப நம்ம சத்திய வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வந்துகிட்டே இருக்கிறோம்னா நம்ம மேக்சிமம் எதனால சுத்தப்படுத்தப்படணும்? எதனால் மேக்சிமம் சுத்தப்படுத்தப்படணும்? மினிமம் எதனால் சுத்தப்படுத்தப்படணும்? இப்ப நம்ம தப்பு செஞ்சாதாங்க சொல்லுங்க. அதான். அப்ப நம்ம தப்பு செஞ்சோம்னா தான் ரத்தம் தேவை. ரைட்டா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சுத்தவான்கள் தான். நீதியை கரெக்டா நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்னது? தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது மேக்சிமம் சத்தியத்தினால் நம்ம சுத்தமாகணும். ஆனா கொஞ்சம் நெஞ்ச பாவம் இருக்குன்னா அந்த பாவத்தை கழுவுறதுக்கு கிறிஸ்துவினுடைய ரத்தம், காளையின் ரத்தம் இருக்கு. அது என்ன பண்ணிருக்கு? 100 மடங்கு பரிபூரண நிலைமைக்குரிய பரிசுத்த பலியாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்படி அங்கீகரிக்கப்படுகிற இந்த பலிக்கு பேர் தான் விசேஷித்த பலி. அந்த விசேஷித்த பலி எத்தனை பலி இருக்குது? 1,44,000 பலி இருக்குது. இதுல ஏறக்குறைய இந்த 2000 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 1,20,000 பேருக்கு மேல ரெடி ஆயிருப்பாங்க. இப்ப இருக்கிறது ஒரு 10,000-20,000 இந்த 10,000-20,000 விசேஷித்த பலிகளை செலுத்துவதற்காக தான் தேவன் நம்மளை இப்ப கூப்பிட்டிருக்கிறார். அதற்கு எல்லா வகையான ஏற்பாடையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை ரெடி பண்ணி வச்சிட்டார். உதாரணமா நம்மளை விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கிட்டார். நம்ம எதை விசுவாசிக்கணும்? அது தான் போதுமா? அப்பதான் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆர்சி கூட விசுவாசிக்கிறாங்களே. அது மட்டுமா? விசுவாசம் என்றால் என்ன? சத்தியம். இந்த பைபிள் வசனம் முழுவதும் சத்தியம். அதை அப்படியே விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன். அப்ப அதுதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ஜீவன் உண்டாகும். அப்ப வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும். சரிங்களா? அடுத்தது, கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களே, நீதிமான்களாக்கப்பட்டீர்களே. கிருபை அவருடைய மீட்கும் பொருள். அவர் மரித்தது அவருடைய மீட்கும் பொருள் மாமிசத்துல இருக்கு. அந்த மாமிசத்துக்குள்ளாக யோவான் 3:16 படிக்கிறோம்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த விசுவாசத்துக்குள்ளாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? நித்திய ஜீவன். அப்ப அதுதான் கிருபை, அன்புக்குள்ளாக நம்மளுக்கு என்ன ஆயிருது? ரட்சிக்கப்படுறோம். 2வது. 3வது என்னன்னா
அவருடைய ரத்தத்தினால். அப்ப கொஞ்சம் நெஞ்ச பாவம் செஞ்சோம்னா அந்த பாவத்துக்காக தான் கிருபாதார பலின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கணும். அப்ப அந்த கிருபாதார பலி என்னன்னா, ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசக்கூடியதான். பாவம் விட்டுருங்க, இவ்வளவு நல்லது செஞ்சுட்டாரு, இந்த கொஞ்சோண்டு தானே, அதை என் மேல சுமத்திருங்க, என் ரத்தத்துல கழுவிருங்க அப்படிங்கிறதா கிருபாதார பலி. இந்த கிருபைக்குரிய அந்த பலி 1,44,000 பேருக்கு மட்டும்தான். சரிங்களா? கிருபாதார பலி மற்றவங்களுக்கு இருக்கு. அவங்கவுங்க காலத்துல உலக பிரகாரமான ரட்சிப்புல வரும்போது அவங்களுக்கும் பாவம் மன்னிப்பு உண்டாகும். ஆனா இப்ப யாருக்கு மட்டும்தான் கிருபாதார பலி? நீங்க அதுக்கு வேணா வசனம் படிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப இந்த மூணாவது விஷயம் என்னன்னா, அவருடைய ரத்தத்தினால. சரிங்களா? நாலாவது ஒண்ணு இருக்கு, அவருடைய உயிர்த்தெழுதலினால் நம்மளுக்கு நீதிமானாக்கப்படுறோம். சரி, அவர் மரிச்சாரு, நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருச்சு, மீட்கும் பொருள் கிடைச்சிருச்சு. அவர் உயிர்த்தெழுதல்ல என்னங்க பிரச்சனை? அதாவது உயிர்த்தெழுதல்ல நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். அவர் மரிச்சாரு, நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருச்சு, புரியுதுங்களா? அவர் மரிச்சாரு, நம்மளுக்கு ஜீவன் கிடைச்சிருச்சு. இப்ப அவர் உயிர்த்தெழுந்தார்ல 3ஆம் நாள், அதனால நீதிமானாக்கப்படுறோமா? வசனம் இப்படிதான் இருக்கு. உயிர்த்தெழுதலினால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படு. அவர் உயிர்த்தெழுதலினால நம்மளுக்கு என்ன லாபம்? நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒருவேளை அவர் உயிர்த்தெழுதல்னு வச்சுக்கோங்க, அவருடைய பாடுகள், அவருடைய மரணத்துல ஏத்துக்கிட்டு, சரி இவர் செத்துட்டார், அதுக்கு மேல உங்களுக்கு ஜீவன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஓகே, அது கூட மீட்கும் பொருள், பாவ மன்னிப்பு எல்லாமே உண்டாயிருக்கு. ஆனா இந்த மீட்கும் பொருள், பாவ மன்னிப்புக்கான எல்லாத்தையும் கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கக்கூடிய ஒரே நபர் யார் தான் இருக்கிறார்? அதனாலதான் 3ஆம் நாள் உயிர்த்து பிரதான ஆசாரியத்துவத்தின் வேலையில பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கிற பரலோகத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்த்தவர் யார் தான்? அப்ப உயிர்த்தெழுதல்னால நம்மளுடைய விஷயத்தை தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு யார் தான் வேணும்? இப்ப உயிர்த்தெழுந்து தான் ஆகணும் அவரு. அப்ப உயிர்த்தெழ வைத்தார் பிதாவாகிய தேவன். அப்படி உயிர்த்தெழுந்ததுனால நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னா இல்லையா, அந்த வாக்கு தத்தத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு யார் தான் வரணும் இப்ப 2ஆம் வருகையில? அப்ப உயிர்த்தெழுந்தாதானே 2ஆம் வருகையில வர முடியும், புரியுதுங்களா? ஓகே, அப்ப இந்த 2000 வருஷமா நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உனக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது அவர் இப்ப என்ன எதா நம்மளுக்கு அனுப்பி இருக்கிறார்? நான் போய் அது பண்ண சொன்னாரு, தேற்றவாளன் பரிசுத்தாவி அனுப்பணும்னா இப்ப யார் தான் போய் ஆகணும்? யார் தான் போய் ஆகணும்? உயிர்த்தெழுந்து. அப்ப பரிசுத்தாவி வரணும்னாலே யார் போகணும் பரலோகத்துக்கு? உயிர்த்தெழுந்து கிறிஸ்து போகணும். சரிங்களா? அப்ப இந்த வகையில ஆசீர்வாதம் நாளையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்யணும். இந்த 4 விஷயம் என்னது? அவருடைய கிருபை, மரணத்தினால, மீட்கும் பொருளினால, கிருபையினால நீதிமான். விசுவாசம், பைபிளை விசுவாசிக்கிறதுனால நீதிமான். அடுத்தது அவருடைய ரத்தத்தினால கொஞ்சம் பாவங்கள் செஞ்சிருந்தோம்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்புவதற்காக ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த நீதிமான். 4வது அவருடைய உயிர்த்தெழுதலினால நம்ம தொடர்ந்து அவரோட ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு இது. 5வது அவங்கள நம்ம நீதிமானாக்கப்படுறோம். அது என்ன தெரியுங்களா? இந்த 4 ரெடியா இருக்குது. எந்த 4? மீட்கும் பொருள், ரத்தம், அவருடைய வசனம், சத்தியம், அதுக்கப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே ரெடியா பண்ணி வச்சுட்டா இருப்ப. ஒன்னே ஒண்ணுதான் இப்ப நம்ம செய்யணும். அது என்னது? கிரியையினால் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். இதை வச்சு நீங்க அவர் சொன்ன சத்தியத்தின்படி, அவருடைய ஜீவியத்தின்படி நாம் பின்பற்றி போய் வாழ்ந்துட்டோம்னா, விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை செஞ்சிட்டோம்னா அது என்ன ஆகுது? அதனால நம்ம நீதிமான். அப்ப இந்த 4 விஷயம் ரெடியா இருக்குது. 5வது ஒண்ணு செஞ்சு முடிச்சோம்னா அதுதான் விசேஷித்த பலி. இப்ப நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல அந்த சொன்ன வசனத்தை படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், நான் அந்த சீக்கிரமா முடிச்சிடலாம், 15ல இருந்து. முதலாம் உடன்படிக்கைனா பழைய ஏற்பாட்டினுடைய இன்னொரு 2 நிமிஷம். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா, அதான் முதலாம் உடன்படிக்கை. படிங்க. காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைத்துக் கொள்வதற்காக புது உடன்படிக்கையை மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தில் எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். ஓகே, இப்ப ஒருத்தர் செத்தாதாங்க உயிர் வரும். அது என்னதுங்க சொல்லுங்க பாப்போம். அதை விட்டுருங்க. நான் இயற்கையா நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தர் எழுதி வச்சிருப்பார், அவர் செத்தாதான் உயிர் வரும். அந்த இருக்கு, அது என்னது பேரு? உயிர். அவர் எழுதி வைப்பார், சொத்து சுகம்லாம் இவங்க 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 உங்களுக்கு எல்லாம் போகட்டும்னு. ஆனா என்ன, அவர் உயிரோட இருக்கிற வரையும் எதுக்கு உயிர் இல்ல? உயிருக்கு உயிர். அவர் சாகம். அப்ப நியாயப்பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்றினாதான் உனக்கு ஜீவன் சொல்லிட்டாரு. அவருடைய வார்த்தையினாலதான் என்ன இருக்கு? ஜீவன் சொல்லிட்டாரு. அப்ப அந்த வார்த்தையெல்லாம் வாக்குத்தத்தத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கு.
அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னா எழுதி கொடுத்தவர் என்ன பண்ணணும்? அப்ப உயில் எழுதின அந்த பழைய ஏற்பாடு எல்லாம் உயிலா இருக்குது. அந்த உயிர் கொடுக்கணும்னா இவரு சாகணும். அப்படி சாகக்கூடிய தருவாயில அந்த உயில் இப்ப கண்ணுக்கு முன்னாடி எது இருக்கு தெரியுங்களா? இப்ப அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக ரெண்டே விஷயம் இருக்கு. அது என்னது? திருவிருந்து. அவருடைய அடையாளப்படுத்தப்பட்ட அவர் அப்பமும் திராட்சரசம் என்ன சொல்லுதுன்னா, இது என் மாமிசம் மீட்கும் பொருள், ரத்தம் பாவ மன்னிப்பு. இந்த விஷயத்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு நான் தான் செத்தேன். இந்த உயிலை பார்த்துக்கங்க. இதை ஒவ்வொரு முறைமையும் நாம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த உயில் நம்மளுக்கு என்ன சொல்லுது? உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தின் மீட்கும் பொருள்ல நம்முடைய பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் போது 23வது வசனத்தை படிச்சிருங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளை சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலி. அப்ப பரலோகத்தில் உள்ளவைகள் அப்படிங்கும் போது பரலோகத்துல ஏதாச்சும் அசுத்தம் இருக்கா? ஆனா விழுந்து போன தூதர்களும் சாத்தானும் எங்க இருக்கிறாங்க? வானமண்டலத்துல. ஆகாயத்து அதிகாரி பிரபு இருக்கிறான்ல, அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு, அதெல்லாம் சரி பண்றதுக்கு அந்த பொசிஷன்ல வந்து அந்த ஆசீர்வாதமான பரிசுத்தமான அந்த பலியை தேவன் அங்கீகரிப்பதற்கு இந்த 1,44,000 பேருடைய விசேஷித்த பலிகள் கிறிஸ்து என்னும் காலையினால நம்முடைய பலிகளும் எங்க வரையும் அங்கீகரிக்கப்படுது. தேவன் தாமே கிருபையோடு ஆசீர்வதிப்பாராக.